தமிழகத்தில் கூத்தாண்டவர் திருவிழா என்பது திருநங்கைகளுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வாகும். அரவான் என்பவர் யார்? திருநங்கைகள் ஏன் அரவானை கடவுளாக பார்க்கிறார்கள்? இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் சிறப்பு என்ன? அரவான் மற்றும் கூவாகத்தின் வரலாறும் மர்மமும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். 9ஆம் நூற்றாண்டில் பெரும் தேவனாரால் எழுதப்பட்ட பாரத வெண்பா என்ற நூலின் கதையில் வரும் ஒரு நபர்தான் அரவான். யார் அந்த அரவான்? பாண்டவர்கள் 5 பேருக்கும் திரௌபதி ஒரே மனைவி. அவர்களுக்குள் ஒரு விதிமுறை இருக்கிறது. திரௌபதியுடன் ஒருவர் அறைக்குள் இருக்கும்போது வேறு ஒருவர் அந்த அறைக்குள் நுழையக்கூடாது. அன்று ஒரு நாள் தனது காண்டீபத்தை எடுப்பதற்காக தெரியாமல் அர்ஜுனன் உள்ளே நுழைந்து விடுகிறார். அர்ஜுனன் விதிமுறைகளை மீறிவிட்டான். இதனால் ஒரு வருட காலம் அர்ஜுனன் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வனவாசம் சென்ற இடத்தில் வடகிழக்கு இந்தியாவின் நாகவம்ச இளவரசியான உலுப்பியை சந்தித்து காதல் கொண்டு மணக்கிறார். இவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் அரவான். மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன் காளி தேவியின் அருளை பெற பலி ஒன்று தேவைப்பட்டது. அரவானை பாண்டவருக்கு பலியாகுமாறு கேட்டார். இந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறணும்னா 4 பேர்ல ஒருத்தர பலி கொடுக்கணும். இதுல என்னுடைய தேர்வு அரவான் தான் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறார். சரி, 4 பேர் இருக்காங்க இல்லையா, இதுல வேறு யாரையாச்சும் பலி கொடுக்கலாமேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அர்ஜுனன் இறக்க முடியாது. கிருஷ்ணர் இறந்தால் போர் நின்றுவிடும். எதிரணியில் இருப்பவர்களையும் பலி கொடுக்க முடியாது. அதனால் அரவானை தேர்வு செய்கிறார்கள். அரவானும் களப்பலியாக ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அரவான் கிருஷ்ணர் கிட்ட 2 வரங்கள் வேணும்னு கேட்கிறார். ஒன்று, நான் சாகரத்துக்கு முன்னால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2வது, வெட்டிய என் தலையின் வழியாக மகாபாரத போர் முழுவதும் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு 2 வரங்களை கேட்கிறார் அரவான். கிருஷ்ணரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் அரவானை திருமணம் செய்து கொண்டால் விதவையாகி விடுவோம் என்று எந்த பெண்ணும் அரவானை திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. பின்னர் கிருஷ்ணரே மோகினி வடிவம், அதாவது பெண் வடிவம் எடுத்து அரவானின் முதல் வரத்தை நிறைவேற்றுகிறார். அதற்கு பிறகு காளிக்கு தன்னை பலியாக்கி தன் வெட்டுண்ட தலையின் மூலம் மகாபாரதம் போரை பார்த்து பஞ்சபாண்டவர்கள் வெற்றிக்கு வழிவகுக்கிறார். இப்படியாக எழுதப்பட்ட கதையில்தான் அரவான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தெய்வமாக பார்க்கப்படுகிறார். கூவாகம் என்ற ஊரில் நடைபெறும் இந்த 18 நாள் திருவிழாவில் அரவானுடைய திருவிழா மற்றும் பலியிடும் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவுக்கு திருநங்கைகள் எங்கிருந்து வருகிறார்கள் மற்றும் அரவான் ஏன் இங்கு இருக்கிறார்? அரவான் கேட்ட 2 வாரத்தில் முதல் வரம் திருமணம். அப்போ அரவானை திருமணம் செய்து கொள்ள யாரும் முன்வராத போது கிருஷ்ணர் தான் மோகினி வடிவம் எடுத்தார். மோகினி என்றால் ஆண் பெண் என இரண்டும் கலந்த வடிவம், அதாவது ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய தருணம். கிருஷ்ணர் போலவே தாங்களும் மாறியதால் தன்னை மோகினியின் மறுவடிவம் என்றே கருதுகிறார்கள். கிருஷ்ணர் எப்படி ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறியதை மக்கள் அங்கீகரித்தார்களோ, ஒரு தெய்வமே நல்ல விஷயத்திற்காக பாலின மாற்றம் செய்தாரோ, அதே போல திருநங்கைகளும் இந்த மாற்றத்தை ஒரு அங்கீகாரமாக பார்த்தார்கள். இதனால்தான் கூத்தாண்டவர் திருவிழாவில் தங்களை கிருஷ்ணராகவும் மோகினியாகவும் உணர்ந்து அரவானை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அங்கே இருக்கும் தெய்வத்தின் பெயர் கூத்தாண்டவர். இவருக்கு இந்த பெயர் வர காரணங்கள் உண்டு. கூத்த சூரன் என்ற அரக்கனை அரவான் வென்றதால் இந்த பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் தான் கூவாகம் திருவிழா திருநங்கைகளுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதுகிறார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று ஆரம்பித்து 18 நாட்கள் தொடர்ந்து நடக்கும் இந்த விழாவில் உலகம் முழுவதும் இருந்து வருகிறார்கள். 18 நாட்கள் ஏனென்றால் மகாபாரத போரும் 18 நாட்கள் நடந்தது. அதனை குறிக்கும் விதமாகத்தான் 18 நாட்கள் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று அரவானுக்கு மங்கள ஆரத்தி எடுக்கப்பட்டு கண் திறத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் பிறகு அரவானை தன் கணவனாக நினைத்து கோவில் பூசாரி மூலமாக தாலி கட்டி கொள்கிறார்கள். அதன் பிறகு இரவு முழுவதும் கும்மி அடித்து பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டம் என மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் மரத்தால் ஆன அரவான் சிற்பம் அலங்கரிக்கப்பட்டு தேரில் கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அரவான் தலையை துண்டிக்கும் நிகழ்வு நடத்தப்படுகிறது. அரவான் தலை துண்டிக்கப்பட்டதும் திருநங்கைகள் அனைவரும் தாலியை அறுத்து வளையல்களை உடைத்து வெள்ளை புடவை கட்டி ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். இந்த மகாபாரத கதை கிராமப்புறங்களில் தெருக்கூத்து வழியாக இன்றும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள்.